எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து வைஷ்ணவி. நான் 12th 594 வாங்கியிருக்கேன். தாம்பரம் தொகுதியிலேருந்து வந்திருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து விஜய் சாரா வந்துட்டு நேரில் வந்து சந்திச்சும் போது நாங்கள் எப்படி இருக்கீங்க சார் அப்படின்னோடனே அவர் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அது டிவியில் பார்த்து நேரில் பார்க்கும்போது ஒரு பிரமிப்புலேயே இருக்கும் இல்லையா, அந்த இதுலேருந்து நம்மளால கண்டிப்பாக மீள முடியாது. அப்புறம் அவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. அதை நான் கண்டிப்பாக வந்து எனக்கு ரொம்ப அதை பற்றி யோசிக்கும் போது ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி பண்ணதில்லை. 10th எனக்கு இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சதில்ல. 12th ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கும் போது 10thலயும் இதே மாதிரி ஒன்று கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்ல போனா, வார்த்தைகள் இல்லை சொல்றதுக்கு. ஸ்கிரீன்ல வந்துட்டு ஆக்டிங் அப்படின்றதுக்காக அவங்க ஃபீல்ல மாத்துவாங்க. ஆனா நேர்ல விஜய் அண்ணா கண்டிப்பா சூப்பர் தான். அவர் வந்துட்டு ரியலா எங்க கிட்ட பேசினாரு. உண்மையா அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து இவங்க கிட்ட நிஜமா எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் இருந்துச்சு. ஸ்கிரீன்ல வந்து படம் நல்லா இருக்கும் கண்டிப்பா, அப்கோர்ஸ் அது சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. ஆனா அவர் நேர்ல பார்க்கும்போது ட்ரூவா இருந்துச்சு. அவர் எங்க கிட்ட பேசி ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. அவர் பண்றது கண்டிப்பா எல்லாரும் கண்டிப்பா ஒரு ஹை ரீச்சுக்கு வரும். ஓட் பண்ணிருக்க மாட்டீங்க இது வரைக்கும். இல்ல அப்கமிங் இயர்ஸ்ல ஓட் பண்ணும்போது யாருக்கு சப்போர்ட் பண்ண விரும்புறீங்க? ஆனா இப்போ லாஸ்ட் வீக் நடக்கும்போது ட்ரக்ஸை பத்தி பேசியிருக்காங்க. இப்போ நீட் பத்தி பேசியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க ஸ்டூடெண்டா? எப்படி எனக்கு நீட் என்னோட ஃபீல்ட் பயாலஜி, அதனால நீட்டை பத்தி பார்க்கும்போது கண்டிப்பா அவர் ஒரு சேஞ்ச் பெருசா கொண்டு வந்தாருன்னா என் ஓட்டு அவருக்கு தான் கண்டிப்பா நான் சொல்லிடுவேன். அந்த சேஞ்ச் அவர் கொண்டு வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ 2026ல கண்டிப்பா என் ஓட்டு அவருக்கு தான். அதனால ஒரு சேஞ்ச் கொண்டு வருவாரு அப்படின்ற ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ல நான் இருக்கேன். கண்டிப்பா அது கொண்டு வருவாரு. அதனால அவர் மேல டவுட் பண்ண முடியாது. அதனால அந்த நம்பிக்கை எனக்கு நான் நீட் அட்டன் பண்ணிருக்கேன். இந்த இயர் அட்டன் பண்ணிருக்கேன். நான் 594 வந்துட்டு ஸ்கூல் எக்ஸாம்ல வாங்கியிருக்கேன். ஆனா என்னோட நீட் ஸ்கோருக்காக நான் இப்ப வந்துட்டு, ஏன்னா இப்ப நிறைய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கிறதுனால நான் வந்துட்டு போகணுமா வேணாமா, ஏன்னா இன்னும் கவுன்சிலிங் ஜூலை 6 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப என்னோட 12th மார்க் இப்ப சொல்ல போனா வேலிட் கிடையாது எங்கேயும். 12th மார்க் நான் வாங்கியிருக்கேன். பட் எம்பிபிஎஸ் போகணும் அப்படின்னும் போது அதோட இது குறையும். அதனால அவங்க கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ணி பார்க்கும்போது அப்ப நீட் இல்லைன்னா நான் இந்நேரத்துக்கு காலேஜ்ல இருப்பேனே, நான் அதை பத்தி யோசிக்கணும் டவுட் படணும்ன்ற அவசியம் இல்லை இல்லையா. நம்மள தமிழ்நாட்டில் முதல்ல அப்படிதான் இருந்துச்சு. 12th மார்க் பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. நீட் வந்திருக்கிறதுனால நீட் ஸ்கோர் பேஸ் பண்ணி இப்ப நான் மார்க் வாங்கியிருந்தாலும் நீட் ஸ்கோர்ல நான் என்ன வாங்கிக்கிறேன்றதை பார்த்து தான் பேஸ் பண்ணி எடுப்பாங்கன்னும் போது என்னோட 12th ஸ்கோர் எந்த இடத்துலயுமே அங்கீகரிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன் சார். தேங்க்யூ சார்.